எனக்கு ஏதோ ஒரு இடத்துல முட்டாள் ஆகிட்டேன்னா எனக்கு பிடிக்காது மம்மி. அதுதான் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அறிவாளி முட்டாளாக நான் இருந்தேன் அப்படின்னா எனக்கு சுத்தமாக பிடிக்காது. பிக் பாஸ் நிகழ்ச்சியில கண்டஸ்டன்ட்டோட வீட்டில் இருந்து ஒவ்வொருத்தராக வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு விக்ரம் வீட்டில் இருந்து அவங்களோட தங்கச்சி வந்திருந்தாங்க. விக்ரம் தன்னோட தங்கச்சி மேலே ரொம்பவே அட்டாச் ஆனவர். அவ்வளோ க்ளோஸ் அவங்க 2 பேருமே. முன்னாடி நாள் கூட விக்ரமோட அம்மா அப்பா வந்து பிக் பாஸ் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போ கூட எங்கள் தங்கச்சி வரலையா அப்படின்னு தான் கேட்டார். அந்த அளவுக்கு அவங்க 2 பேருமே க்ளோஸ். விக்ரமோட தங்கச்சி சூர்யா உள்ளே வந்ததும் எல்லாருக்கிட்டையுமே பேசிட்டு அப்புறம் விக்ரம் கூட தனியாக நின்று பேசினாங்க. என்னென்னா, உன்னோட கேமை விளையாடு, நீ ஏன் மற்றவங்களுக்காக பார்க்குற, உனக்காக யாருமே இங்கே பார்க்கல, நீ 5 ஸ்டார் ஜெயிக்கும்போது கூட உனக்காக எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்கன்னு நீ நினைக்கிறியா, யாரெல்லாம் சந்தோஷப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிற அப்படின்னு விக்ரம் கிட்டே கேட்குறாங்க. அதுக்கு விக்ரம் வந்து எல்லாருமே சந்தோஷப்பட்ட மாதிரி தான் காமிச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னார். அதை பொறுத்துக்க முடியாத சூர்யா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஹிண்ட்டாக மாயா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கெல்லாம் என்ன பண்ணிட்டான்னு 5 ஸ்டார் அப்படின்னு சொல்லி மறுபடியும் மாயா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போவே விக்ரமோட முகம் வந்து மாறிடுது. அதுக்கப்புறம் விக்ரம் தங்கச்சி என்ன சொல்கிறாங்கன்னா, பூர்ணிமா கூட அப்பப்போ வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, ஆனால் மாயாவை வந்து அப்படி கிடையாது, மாயாவை நீ ஈஸியாக நம்பிடுற, அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே நீ ஈஸியாக நம்புற, அப்படி இருக்காத, நீ 5 ஸ்டார் ஜெயிச்சுட்டு விசித்ரா மேம் காலில் விழுந்து பிளஸ்ஸிங் வாங்கினதுலாம் வந்து சூப்பராக இருந்துச்சு, என்னதான் உனக்கு பிடிக்கல அப்படின்னு விலகி இருந்தாலுமே கூட ஒரு கட்டத்தில் உதவி செஞ்சாங்க அப்படிங்கிறத மறக்காமல் அவங்க காலில் விழுந்து நல்லா இருந்தது, அவங்க காலில் விழுந்து பிளஸ்ஸிங் வாங்கினதுலாம் நல்லா இருந்தது, அது மாதிரி வந்து உனக்கு என்ன தோணுதோ அப்படி வந்து நீ கேம் விளையாடு, மற்றவங்களுக்காக பார்க்காத அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு விசித்ரா கிட்ட வந்து விக்ரம் வந்து ரொம்ப எமோஷ்னலாக பேசுகிறாரு. ஸோ என்னென்னா, நான் வந்து முட்டாளாக இருக்கிறத மட்டும் என்னால் ஏற்றுக்கவே முடியாது மம்மி, நான் வந்து முட்டாளாக இருக்கிறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஆனால் இப்போ இங்கே பிக் பாஸ் வீட்டில் நான் முட்டாளாக தான் இருக்கேன் அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்கிறாரு. ஸோ ஃபேமிலி வந்து போனதுனால சரவண விக்ரம் கொஞ்சம் தெளிவாக இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். உள்ள மற்றவங்க விக்ரமை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் சீரியஸாக வந்து விக்ரம் வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்பப்போ பிக் பாஸ் கதவை சாத்த மட்டுமே அவரை வச்சுருந்தாலுமே இன்றைக்கி விக்ரம் எமோஷ்னலாக ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து பல வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.